ராவணனுடைய உண்மையான முகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சக்தி, ஜனனி 2 பேருமே களம் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணுங்க. ஸோ ஒரு பக்கம் இங்கே விகே வந்து கண்ணு முழிச்சிட்டாரு. அவர் வந்து என்ன உண்மை சொல்ல போறாருன்னு தெரியல. அது மட்டும் கிடையாதுங்க. இப்போ இந்த விஷயம் ராவணனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது கூட நம்ம ஜனனி, சக்தி 2 பேருக்குமே வந்து தெரியாது. உடனே பார்த்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட இருந்து கால் வந்த உடனே வந்து நம்ம சக்தி, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. இந்த ராவணன் பத்தின உண்மைகள நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த விகே வேற கண்ணு முழிச்சுட்டான் போல இருக்கு. அதனால நான் உடனே போய் அவன பார்த்தாகணும் ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு. ஸோ ஜனனி சக்தி கிளம்பும்போது ஜனனிக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. நீ போறது இப்போ சரியா வருமான்னு யோசிச்சுக்கோ சக்தி அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டு தான் ஜனனி நீ சொல்றது. பட் ஆனா நமக்கு டைம் கிடையாது. டாக்டர் கூட வந்து சொல்லிட்டாரு. அவங்களுக்கு இப்போ தான் சுயநினைவு வந்திருக்கு. அது எப்போ வேணாலும் வந்து போகலாம். சீக்கிரமா நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அண்ட் இந்த இடத்துல இதுக்கு மேல இவர வச்சிருக்கிறது ரொம்பவே சேஃப் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்காக அவர் எவ்வளவோ தூரம் பண்றாரு. அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சமாவது ரிஸ்க் எடுத்தா தான் ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சக்தி சொல்றாரு. சரி ஓகே சக்தி நீ பார்த்து கொஞ்சம் பத்திரமா போ அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பட் இருந்தாலுமே இந்த ராவணன் பண்ணுற விஷயங்கள் எதுவுமே வந்து நம்ம ஜனனிக்கு சரியாக தோணலை. என்னென்னமோ இவன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானே, ஏன் இவ்வளோ பதட்டம் இவன் முகத்தில் இருக்குது, எதையோ நினச்சி இவன் ரொம்ப பயப்படுறான் போல இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஜனனி கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த சக்தியை நம்ம ட்ராக் பண்ணியே ஆகணும், அவனை விட்டுறவே கூடாது, அவன் கதையை முடிச்சிடு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராவணன் வந்து ஹிண்ட் வந்து கொடுத்துட்டு உள்ளே வந்துடுறாரு. ஸோ இதனால் நம்ம ஜனனி உடனே சக்திக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த ராவணனோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அவன் இப்போ தான் வந்து யார்கிட்டயோ ஃபோன் பேசுனது நான் கேட்டேன். இந்த மாதிரி உன்னை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறதாகவும் உன் நம்பரை ட்ராக் பண்ண சொல்கிறதாகவும் நான் வந்து கேள்விப்பட்டேன். அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு சக்தி. இதுக்கு மேலே நம்ம வந்து பொறுமையாக எல்லா விஷயத்தையும் பண்ணணும். அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விகே வந்து ராவணன் கையில் மாட்டிடவே கூடாது. அப்படி மாட்டினா நம்ம பண்ண எல்லா பிளானுமே சொதப்பலா போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஜனனி நான் பார்த்துக்கிறேன். நீ பத்திரமா வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி வந்து கட் பண்ணிடுறாரு. இருந்தாலுமே நம்ம ஜனனிக்கு வந்து வெயிட் பண்ண முடியலை. ஒரு வேளை சக்திக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ இந்த ராவணனை இட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மனசுக்குள்ளே ஒரு பயம் பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பக்கம் நம்ம ராவணன் வந்து ஒரு வழியாக நம்ம சக்தியை பிடிக்க சொல்லியாச்சு. சக்தியோட சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோதான்டா நம்ம தாண்டா எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இந்த ராவணன் வந்து உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த ஹாலில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆதி குணசேகரன் வந்து என்ன தம்பி என்னாச்சு, ஏன் முகம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்து பேசியிருந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தம்பி நீங்கள் இருக்கிற லெவலுக்கு நீங்கள் ஏகப்பட்ட பிஸ்னஸ் வந்து பார்க்குறீங்க, ஆனாலுமே வந்து எதையுமே கண்டுக்காமல் இவ்வளோ ரிலாக்ஸாக இவ்வளோ கூலாக இருக்கீங்களே, பரவாயில்ல தம்பி அப்படின்னு சொல்லும்போது, எல்லாமே அனுபவம் தான் சார், அனுபவம் தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து நல்லது. அதுதான் நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு லெவல்லையும் அடுத்தடுத்து எப்படி போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறது 100க்கு 100% உண்மை தம்பி. அப்படிதான் படிப்படியாக உயர்ந்து தான் இன்னைக்கு நான் இந்த நிலமையில இருக்கேன் அப்படின்னு ஆதி குணசேகரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பக்கம் நம்ம ஜனனிக்கு வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம எப்படியாவது சக்தி கூட சேர்ந்து போயிடலாம். அந்த விகேவை வந்து நம்ம வந்து ராவணன் பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சக்தி மட்டுமே அங்கே இருந்தால் பத்தாது, நம்மளும் அங்கே இருந்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜனனியும் வந்து வேக வேகமாக வந்து கிளம்புறாங்க. ஸோ கிளம்பும்போது உடனே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நம்ம ஈஸ்வரி, நந்தினி எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஜனனி வேகமாக போகிறத பார்த்து நம்ம நந்தினி வந்து, ஜனனி நில்லு ஜனனி எங்கே போய்கிட்டு இருக்க இவ்வளோ வேகமாக அப்படின்னு சொல்லும்போது, இல்லைக்கா ஒரு முக்கியமான விஷயமா வெளியில் போய்கிட்டு இருக்கேன், போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ மட்டும் தனியாக போறியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாக்கா அப்படின்னு சொன்னேன். சக்தி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அது இருக்கட்டும், நீ எதுக்கு இப்போ தனியாக வெளியில் போகிற, அதுவும் புள்ளத்தாச்சி பொம்பளையா இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிரை, ஜனனி இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீ அவகிட்ட வாய் கொடுத்துக்கிட்டு இருக்க, அவள் எங்கே போனால் என்ன வந்தால் நமக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு நீ பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பேசாமல் கொஞ்சம் நேரம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லை ஜனனி நீ பண்ணுறது எல்லாமே வந்து ஓகே தான், ஆனால் வந்து இப்படி தனியாக போறியா அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, வேணும்னா யாரையாவது கூட வேணால் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா, நான் இப்போ சக்தி எங்கே போயிருக்காரோ அங்கே தான்க்கா நானும் வந்து போகிறேன், மற்றபடி எங்கேயும் வந்து கிடையாது, அவர் எனக்கு துணையாக தான் இருக்காரு, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி வேக வேகமாக போயிடுறாங்க. இருந்தாலுமே நந்தினிக்கு மனசு கேட்கல, என்னடா இவ தனியாக வேற போய்கிட்டு இருக்காளே அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், பட் அவளாலே எது ஹெல்ப் பண்ண முடியாது இல்லையா, ஸோ அமைதியாக இருந்துடுறா. ஸோ கரெக்டாக அதே நேரம் பார்த்து நம்ம தர்ஷினியும் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளேருந்து வந்து வெளியில் வரா. ஸோ வெளியில் வந்தோடனே வந்து நம்ம தர்ஷினியை வந்து கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன தர்ஷினி ஏதாவது வேணுமா சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தர்ஷினி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஜனனி வேக வேகமாக அவசரமாக எங்கேயோ போகிறத நம்ம
தர்ஷினி வந்து பார்த்துருப்பா. ஏன் சித்தி இவ்வளோ வேகமாக போகிறாங்கன்னு தெரியலையே, எதுவும் பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன தர்ஷினி ஏன் இப்படி இருக்க, உனக்கு ஏதாவது அம்மா கிட்ட சொல்லணுமா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட நீ ஓப்பனாக வாயை திறந்து சொல்லு, உன் மனசில் இப்போ என்ன நினைக்கிற, என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, இல்லை வேறு ஏதாவது பற்றி சொல்லணுமா, எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஆறுதல் சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே நம்ம தர்ஷினி பார்த்தீங்கன்னா எதை பற்றியுமே வந்து சொல்கிறதில்ல, வாயை மூடிட்டு அப்படியே தான் வந்து அமைதியாகவே வந்து இருந்துக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி ஆட்டோவில் வந்து ஏறிடுறாங்க. ஆட்டோவில் ஏறிட்டு உடனே வந்து நம்ம சக்திக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எனக்கு ராவணன் பண்ணுற எதுவுமே வந்து சரியாக படலை சக்தி, அதனால் நானும் கிளம்பிட்டேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு உன்னை லொக்கேஷன் அனுப்பு, நானும் உன் கூட வந்துடுன்னு சொல்லும்போது, நீ எதுக்காக ஜனனி வர்ற, நீ வீட்டிலே இருக்க வேண்டியதானே, நான் தான் சொன்னேன்ல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீ எதுக்காக வந்த அப்படின்னு நம்ம சக்தி கேட்குறாரு. இல்லை சக்தி, எனக்கு என்னமோ இது சரியாக தோணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நீ உடனே அந்த டாக்டருக்கு வந்து கால் பண்ணிவிட்டு உனக்கு முன்னாடி யாராவது வந்து கதவை தட்டினாலோ இல்லை வேறு ஏதாவது அங்கே நடந்தாலோ எதுக்குமே ரியாக்ட் பண்ண வேண்டாம், கதவை திறக்கவே வேண்டாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனையும் அனுப்பி வச்சுட்டு அந்த டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் சக்தி பேசுகிறேன், இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் பக்கத்தில் நெருங்கிட்டேன் டாக்டர், உங்களுக்கு நான் பக்கத்தில் வந்தவுடனே கால் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மட்டுமே நீங்கள் வந்து ஃபோன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வேறு யாராவது வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணாலோ இல்லை கதவை தட்டினாலோ எது நடந்தாலும் சரி நீங்கள் கதவை திறக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு சக்தி, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், சும்மா ஒரு சேஃப்டிக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன், மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த விகேவை எப்படியாவது கண் முழிச்சிட்டார் இல்லையா, அவரை பேச வச்சிடணும், இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு நம்ம சக்திக்கும் ஜனனிக்கும் 2 பேருக்குமே இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ராவணன் தான் நினச்சதை சாதிச்சு ஆகணும், இந்த விகே எப்படியோ உயிரோட இருக்கானே, இவனை வந்து இவங்க 2 பேரும் காப்பாற்றி வச்சுருக்காங்க, ஸோ இவங்க நம்மளை விட பெரிய கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டம் அவனோட மூஞ்சில். நம்மளை பற்றின உண்மை வந்து விகே மூலமாக வெளியில் தெரிஞ்சிருமோ, ஒருவேளை அந்த விகே உண்மையை சொல்லி தொலைஞ்சிருவானோ அப்படிங்கிற பயம் நம்ம ராவணன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. சக்தியை வந்து ட்ராக் பண்ணிட்டாங்களா, சக்தியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் ராவணனால் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கவே முடியலை, ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம கதிர் வந்து என்னாச்சு சார், ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே சார், உங்களை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது, ரொம்ப பதட்டமாக இருக்கிற மாதிரி தோணுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதான் சொன்னேன்ல கதிர், இந்த மாதிரி பிஸ்னஸில் ஒரு சின்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது, அதான் கொஞ்சம் பதட்டம் மனசுக்குள்ளே இருக்குது, மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐ எம் ஆல்வேஸ் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் போய் இப்படிலாம் பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே சார் அப்படின்னு சொல்லும்போது, கதிர் பிஸ்னஸ் அப்படின்னாலே ஒரு விஷயம் நம்ம நினைக்கும் போது நடக்கிறது ரொம்பவே பார்த்திங்கன்னா ரிஸ்க்கான விஷயந்தான், அது கரெக்டாக நடந்துருமா, அதில் நமக்கு ப்ராஃபிட் வந்துருமா, அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் நமக்கு மனசுக்குள்ளே பதட்டம் இருக்கும், அதுதான், மற்றபடிலாம் வேறு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் பேசாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் ராவணனுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ பயம் இருக்குது, ஏதாவது நம்மளை பற்றி தெரிஞ்சிருமோ, என்ன ஆக போகுது, நம்ம சொன்ன மாதிரி சக்தியை கொலை பண்ணிடுவாங்களா இல்லையா அப்படின்னு வந்து நிறைய பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆக மொத்தம் என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.